சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது திரு எதிர்கொள்பாடி, அதாவது தற்போது மேலே திருமணஞ்சேரி என்று வழங்கப்படுகிறது. அங்குள்ள ஐராவதேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பாடல் பெற்ற தலங்களில் இது 24வது தலமாகும். முதலில் அதன் பெயர் வந்த காரணத்தையும் அதன் வரலாறையும் நாம் பார்க்கலாம். பரத்வாஜ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க உத்தரகாமிஷ்டி யாகம் நடத்தினார். அவருக்கு பார்வதியே குழந்தையாக பிறந்தாள். மணப்பருவம் வந்தபொழுது சிவபெருமானிடம் அவளை மணந்து கொள்ளும்படி பரத்வாஜ மகரிஷி வேண்டினார். சிவபெருமானும் அம்பிகையை மணக்க பூலோகம் வந்தார். பரத்வாஜரும் மாப்பிள்ளையாக வந்த சிவபெருமானை பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்றார். பரத்வாஜரின் மரியாதையை ஏற்ற இறைவன் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பரத்வாஜர் எதிர்கொண்டு அழைத்ததால் இத்தலத்திற்கு எதிர்கொள்பாடி என்றும் சுவாமிக்கு திரு எதிர்கொள்பாடி உடையார் என்றும் பெயர் உண்டானது. ஐராவதம் என்ற பெயர் வந்த காரணம், ஐராவதம் என்னும் இந்திரனின் யானை வழிபட்டதால் ஐராவேதேஸ்வரர் என்ற பெயர் பிற்காலத்தில் உண்டானது. அந்த வரலாறையும் நாம் பார்க்கலாம். துர்வாச முனிவர் ஒரு முறை சிவனை பூஜித்து பிரசாதமாக பெற்ற மலரை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அம்மலரை தன் வாகனமான ஐராவதத்தின் மேல் வைக்க அது அம்மலரை கீழே போட்டு தன் காலால் மிதித்து அம்மலரை அவமரியாதை செய்தது. இதனால் கோபம் கொண்ட துர்வாசரிடம் சாபம் பெற்ற ஐராவதம் சாப விமோசனம் வேண்டி பூமிக்கு வந்து பல இடங்களில் சுற்றித் திரிந்தது. பூலோகத்தில் பல தலங்களில் சிவபூஜை செய்தது. அப்படி சிவபூஜை செய்த தலங்களில் திரு எதிர்கொள்பாடி தலமும் ஒன்றாகும். இறைவனும் ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். ஐராவதம் உண்டாக்கிய தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் என்ற பெயருடன் இங்கு உள்ளது. இனி கோவிலின் அமைப்பை பார்க்கலாம். இங்குள்ள ராஜகோபுரம் பண்டை காலத்தில் மல்லப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது என்பார்கள். இன்று 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே புகுந்தால் கொடிமரம், நந்தி பலிபீடங்கள், அடுத்துள்ள முன்மண்டபத்தில் வலப்பால் அம்பாள் சந்நிதி உள்ளது. மிகச்சிறிய திருமேனி, சுகாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம், நேரே மூலவர் தரிசனம். உள்பிரகாரத்தில் 4வர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, காலபைரவர், சனீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டத்தில் பிச்சாடனர், பாலகணபதி, நடராஜர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, ராகு, துர்க்கை, கங்காவின சர்ஜனர் மூர்த்தங்கள் உள்ளன. இனி இங்குள்ள விசேஷமான பிரார்த்தனையையும் நாம் பார்க்கலாம். காவிரியின் வடகரையில் அமைந்த இக்கோவிலில் சிவன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலத்து அம்பாள் மலர்குழல் நாயகிக்கு பெரும் கருணை பிராட்டியார் என்ற பெயரும் உண்டு. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் மீது கருணை கொண்டு நல்ல வரன் அமைய அருள்பவள் என்பதால் இவளுக்கு இப்பெயர் ஏற்பட்டது. பெண்ணை பெற்றவர்கள் வரன் பார்க்கும் முன்பு நல்ல மாப்பிள்ளை அமைய இங்கு மகளை அழைத்து வருகிறார்கள். சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து பூஜை செய்கிறார்கள். மாப்பிள்ளை மற்றும் அவரது வீட்டாருடன் மனக்கசப்பு உள்ளவர்களும் இங்கு பூஜை நடத்துகின்றனர். மகளின் வாழ்க்கை நன்றாக அமைய பெற்றோர் வழிபட வேண்டிய தலம் இது. மேலும் இக்கோவிலில் பிரம்மோற்சவம் கிடையாது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமணத்தலமான திருமணஞ்சேரியில் கல்யாண சுந்தரருக்கு சித்திரை மாதம் திருக்கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை கோலத்தில் அவர் எதிர்கொள்பாடி கோவிலுக்கு எழுந்தருள்வார். அவரை கோவில் அர்ச்சகர் தன்னை அம்பாளின் தந்தையாக பாவித்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பார். மருமகனுக்குரிய நியாயமான சீரும் தருவார். இந்த உபசரிப்பை ஏற்ற பின்பு சுவாமி திருமணஞ்சேரிக்கு மீண்டும் சென்று அம்பிகையை மணந்து கொள்வார். இத்தலத்திற்கு சுந்தரர் பாடிய ஒரு பதிகம் உள்ளது. திரு எதிர்கொள்பாடி என்ற இத்தலம் மேலை திருமணஞ்சேரி என்ற பெயரில் இன்று விளங்குகிறது. திருமணஞ்சேரி மேலை திருமணஞ்சேரி, கீழை திருமணஞ்சேரி ஆகிய 2 பகுதிகளாக விளங்குகிறது. இதில் கீழை திருமணஞ்சேரி தான் அனைவருக்கும் தெரிந்தது. மேலை திருமணஞ்சேரி கோவிலை மேலக்கோவில் என்று கூறுவர்.
குத்தாலத்திலிருந்து பந்தநல்லூர் செல்லும் சாலையில் சென்றால் அஞ்சவார்தலை என்ற கிராமம் வரும். வலதுபுறம் திரும்பி திருமணஞ்சேரி சாலையில் சென்றால் முதலில் மேலே திருமணஞ்சேரி உள்ளது. அப்பாதையிலேயே சென்றோமானால் கீழே திருமணஞ்சேரி வரும். மயிலாடுதுறையிலிருந்து பஸ் வசதிகள் உள்ளன. இத்தனை சிறப்புமிக்க இத்தலத்தை நாமும் தரிசனம் செய்து நமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்காள். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்காள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தை உள் வைமின்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே. வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. திருச்சிற்றம்பலம்.